உலகம் எங்கும் பார்த்து மனதார நிகழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணமும் எல்லாரும் நிறைவேறி ஆனந்தத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு புனிதமான நாள் என்ன தெரியுமா? ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை என்பது சித்தர்களை, யோகியர்களை, மகான்களை, கிரகங்களை வணங்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு நாள். இந்த அமாவாசை ஏன் அதை பெரிதாக உலகத்தில் சொன்னார்கள்? சாஸ்திர வல்லுநர்கள், சோதனை சிகாமணிகள், மகாமுனிவர்கள் எல்லாருமே அமாவாசையும் பௌர்ணமியும் பெரிதாக சொல்றாங்க. அமாவாசையிலே ஒரு பிரார்த்தனையை தொடங்கி பௌர்ணமி வருவன் வரை ஒருவருடைய மனம் உறுதியாக இருந்தால் அவருடைய எண்ணங்கள் நிறைவேறும். அப்படின்னு ஒரு சின்ன விதிமுறை. இந்த விதிமுறைகளுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அமாவாசை என்பது இருள், பௌர்ணமி என்பது பிரகாசம். இருளில் தொடங்கி ஒளியை பெறுகிறான் மனிதன் என்பதற்காக ஒரு வெளிவட்டமான ஒரு சாஸ்திரத்தை விதிமுறையை சொன்னார். அதை விட ரொம்ப ஆழமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஆடி மாதம் என்பது தமிழ்ல கடைசி மாதம். அதான் ஆடி கடைசி, ஆடி கழிவு அப்படின்னு. முதல் மாதம் எந்த மாதம்? சித்திரை. சித்திரை, வைகாசி, ஆடி, ஆடி, ஆவணி அப்படி எண்ணி பார்த்தீங்கன்னா ஆடி கடைசியாக வர சித்திரை, வைகாசி, ஆடி, ஆடி 4வது மாதமா வரும். அப்போ முதல் மாதம் என்பது எது அப்படின்னு ஆண்டு அறிக்கை இப்படி பார்த்தா ஆவணி மாதம் தான் ஆண்டுல முதல் மாதம். ஏன் அப்படி சொன்னாங்க? சூரியனுங்கிற கிரகத்துக்கு ஆட்சி செய்கிற ஒரு இடம் சிம்மம். சிம்மத்துக்கு தமிழ்ல தூய பெயர் ஆவணி என்று. அந்த சூரியனை நம்ம ஆண்டு எண்ணிக்கையில் முதலாக கொண்டாடுறோம். ஆனா வருடத்துல ஒரு மாதம் தான் முதல் பிறப்புன்னு சொல்லி சித்திரையை கொண்டாடிக்கிறோம். இந்த தமிழ்ல ரெண்டுக்கு இடையில ஒரு குழப்பம் இருக்காது. என்னன்னு பார்த்தோம்னா, சூரியன்கிற கிரகம் உச்சம் பெறக்கூடிய இடம் சித்திரை மாதத்துல, ஆட்சி பெறக்கூடிய நேரம் ஆவணி மாதம். உச்சம் பெறக்கூடிய பலனுள்ள மாதத்தை தமிழின் முதல் மாதமாகவும், ஆட்சி செய்யக்கூடிய முதல் மாதத்தை ஆவணியாகவும் கொண்டாடு. ஆவணியிலிருந்து 12 எண்ணி பார்த்தீங்கன்னா 12வது மாதம் ஆடி மாதமா. அப்ப அதான் ஆடி கடைசி அப்படின்னு. இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒரு அமாவாசை ஒரு பெரிய சிறந்த அமாவாசை அப்படின்னு சொல்லி நமக்கு பல பேர்கள் சொல்லிட்டு இருக்காங்க, சொல்றாங்க. அது பெரிய உண்மை. சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சாதாரணமா சொல்றோம்னு நீங்க எல்லாம் நினைச்சிடக்கூடாது. நம்ம நாட்டுல நிறைய வடமொழியில சாஸ்திரங்கள், பல விதிமுறைகள், ஆச்சாரங்கள் எல்லாம் தோன்றுச்சு. தமிழ்ல சித்தர்கள், யோகியர்கள் எல்லாம் 2 திதிகளை புனிதமாக வழங்கினாங்க. அது அமாவாசையும் ஒண்ணு, பௌர்ணமியும் ஒண்ணு. ஆனா இன்னைக்கு அதை பிரகாசமா சொல்லிட்டு இருக்கிறது வடமொழியில் உள்ள சாஸ்திரத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, நம்ம தமிழ் முறையாக உள்ள விஷயத்தை அதை மக்கள் விளக்கப்படுத்துறதுக்கு தயாரா இல்லை. விளக்கப்படுத்தக்கூடிய நபர்கள் நம்ம நாட்டில் குறைவாயிட்டாங்க. அதனால தமிழ் விதிமுறைகள் அப்படி கொஞ்சம் மயங்குகிறது. இந்த அமாவாசையில எப்படின்னு சொன்னா, மனிதன் சரீரத்தை விட்டு பிரிந்த ஆன்மாக்கள் அமைதி அடையக்கூடிய இடம் எதுன்னு சொன்னா, ஆழ்ந்த இருள், பசுமை நிறைந்த சோலை, குளிர் நிறைந்த நீர் அருவி, ஆனந்தமாய் ஓடுகின்ற ஆற்று நீர், குளத்து நீர், இப்படிப்பட்ட குளிர்ந்த இடங்கள்ல தான் சரீரத்தை விட்டு நீக்கிய ஆன்மாக்கள் படி கொள்ளுகிற இடம். அப்படி இடங்கள்ல சில ஆத்மாக்கள் இருள்ல போய் அப்படி மயங்கி நிற்கும். அந்த இருள் ஆடி ஒவ்வொரு மாத அமாவாசையிலும் திதி கொடுக்கணும்னு சொல்றோம் பாத்தீங்களா? அப்படி ஒரு விதிமுறையை சொன்னாங்க. அந்த திதி என்பது ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த அமாவாசையில எல்லா ஆன்மாக்களும் இருள்ல மயங்கி இருக்கும். அப்பொழுது சம்பந்தப்பட்டவர் பிறப்பு வாழ்க்கையை நோக்கி திதி கொடுத்தாங்கன்னா அந்த ஆன்மாக்களுக்கு போய் சேரும். அதுல அவருடைய பிதுர்தோஷங்கள், முன்செல்வ பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு ஆச்சார விதியை கொண்டு நமக்கு இருக்கிறார். அதனுடைய அடிப்படையில ஒவ்வொரு மாதமும் நம்ம திதி கொடுத்துருக்கோம். இந்த ஆடி மாதத்துல ஏன் அதை பெருசா கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, ஆடி மாதத்துக்கு அடுத்து ஆவணி புதுசா தந்தோம். ஆடி மாதம் கடைசி. ஒரு வருடத்துல சில அமாவாசையில விதிகளை செய்ய முடியாம, சில விதிமுறைகளை, கிரியைகளை கடைபிடிக்க முடியாம ஒருத்தர் இருந்து அவர் மீண்டிருந்தாங்கன்னா, அது இந்த கடைசி ஆகிய ஆடி கடைசி அமாவாசையில செஞ்சு
பூரணமாக்கி கொள்ளணும் என்பதற்காக தான் ஆடி கடைசி அமாவாசை அப்படின்னு சொல்லி நாம் ஒரு காலத்தை விரிச்சு வச்சாங்க. இதெல்லாம் வந்து மனிதர் வாழ்வதற்காக முதிர்ந்த ஆன்மாக்களுக்கு சரீரத்தை விட்டு நீக்கிய ஆன்மாக்களுக்கு திரி செய்து அந்த ஆன்மாக்களை தாக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக எழுதிக்கொண்ட ஒரு வகை. அதுல ஒரு ஞானி ஊடால புகுந்து கேட்டாரு, இந்து மதம் வந்து பிறவிகளை நம்புகிற மதமாச்ச, இறந்து ஒரு சரீரத்தை நீக்கிய ஒரு ஆத்மா பிறந்திருந்து எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்தா இங்க நீங்க கழிக்கிற திதிகள்லாம் எந்த ஆத்மாவுக்கு போய் சேரணும் ஒருத்தர் கேட்கணும். கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வியா இல்லையா? சரீரத்தை விட்டு பிரிந்து போன ஒரு ஆத்மா மறுபிறவி எடுத்து எங்கேயோ போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிற போது நீங்க எல்லாம் திதி கழிக்கிறீங்களே, அந்த ஆத்மா மறுபிறவி எடுத்து வாழ்ந்துட்டு இருந்தா அந்த திதியை போய் அனுபவிக்கிறது எந்த ஆத்மா அனுபவிக்க போகுது, அதுக்கு என்ன விளக்கம் வச்சிருக்கேன்னு கேட்டாங்க. ஆனா இவங்க வந்து சாஸ்திரம் தோன்றிய பிறகு கேட்டாங்க. அதனால சாஸ்திரத்தை ஆனா அதுக்கு உண்மையிலே என்ன அப்படின்னு சொன்னா, எங்கே பிறந்தாலும் சரி மறுஉயிராக பிறந்து வாழ்ந்தாலும் சரி அந்த ஆன்மா நல்லாக வேண்டும் என்பதற்காக நீ செய்கின்ற திதி கிரியை அதே ஆன்மாவை போய் சேரவும் அவங்களுக்கும் அது புண்ணியம் தான். ஆகவே நீ தர்மம் தான் செய்த, இதை நீ தவறா எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சா இன்னைக்கு நம்ம அமாவாசையில எதுவும் விளக்கம் கேட்காம அந்த காலத்துல சொல்லிட்டாங்க, நம்மளும் செஞ்சு கொண்டு சொல்லி என்ன இருக்கோம், திதிகளை முறையாக எதிர்தோஷங்கள் நீக்குவதற்காக இப்படி பற்பல விதிமுறைகள்லாம் நம்மளை வந்து நம்ம மனசை, நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய பாவங்களை தீர்ப்பதற்கு நாங்கள் பரிசீலனை செய்து கொள்வதற்காக நாம சில விதிமுறைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதை வந்து இப்ப கங்கையில செஞ்சோம்னா கங்கையில கலந்துருக்கும் ஆத்மா அதை போய் தேர்ந்தெடுக்கணும். ஆகாயத்துல செய்ய முடியாத பூமியை நோக்கி கீழே வந்துடும். அதனால கங்கையில மட்டும்தான் செய்யணுங்கிறதுக்காக தான் நதிக்கரையிலையும் குளத்துக்கரையிலையும் போய் விதிகளை செய்து சில பொருட்களை தண்ணீர்ல கரைச்சி விட்டுருந்தோம், சில பொருட்களை ஒருத்தருக்கு தானமா கொடுத்துருந்தோம். அந்த தானமா கொடுக்கிறது இறந்து போன ஆன்மாவுக்கு கொடுத்ததாக ஒரு விதிமுறையை வந்து சொல்லி அவங்க பெறுகிறாங்க. ஆனா இழக்கிறவன் அந்த ஆன்மாவுக்கு கொடுத்ததாகவே நினைச்சிருந்தான், பெறுகிறவன் இது தனக்கு சன்மானம் என்றே பெற்றுக் கொள்கிறார். இந்த ரெண்டுக்கும் இடையில எதையும் குழப்பம் இருக்கான்னு நினைச்சோம்னா அது நம்ம நாஸ்திகம் பேசுற மாதிரி ஆகும். ஆஸ்திகத்துக்கு அது விதிமுறை ஆகாது. ஆனா அது தர்மம் தானே என்று நினைத்து நீங்க அதை தானமாக நினைச்சு நம்ம விட்டுறதுதான் கரெக்டே தவிர அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியங்கள் இல்லை என்பது ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். என கொடுப்பது தானம், கொடுக்கும்படி நடப்பது தர்மம். தர்மமா இருந்து நன்றறியோடு நடப்பது, தானமா இருந்து பொருளை கொடுப்பது. அதனால் கொடுப்பது தானம், கொடுக்கும்படி நடப்பது தர்மம். நம்ம தர்மத்தின் வழியே நடப்போம். அது வந்து இந்த உலகத்துல வந்து மிக சிறந்தது. மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே நிறைய சிந்தனை பண்ணலாம், நிறைய ஆராய்ச்சி செய்யலாம். எத்தனை சிந்தனை பண்ணாலும் எத்தனை ஆராய்ச்சி பண்ணாலும் பொழுதுபோக்குக்காக பணத்தை செலவழிக்கிற பணத்தை அவன் கைவிட்டுருக்காங்கன்னு கேட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உதாரணத்தனமான செலவு இருக்கும். எப்பா இருக்கானா அந்த செலவுகளை அவன் கண்டுபிடிச்சாங்கனாலே அவன் சிக்கனமா வாழ போறது. ₹1 கூட நம்ம கையில வைக்கணும்னு நினைக்கிறோம். இந்த ₹1 ஏழாம ஒருத்தர் வந்தாங்கன்னா அந்த ₹1 தர்மமா கொடுத்ததாங்க அப்படின்னு நினைச்சு நினைக்கிறவன் உயர் தானம் உடையவன். இப்படி தானத்துல வந்து எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் நிறைய நடந்தது. அதனால தான தர்மத்தை வந்து நம்ம கடைபிடிக்கிறது வந்து மிக புண்ணியமானது, மிக தெளிவானது. நம்ம அருள்வாக்குகள் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு தடவை வந்திருக்கே, எனக்கு உடம்புல நோய் இருக்கு, எனக்கு தீர்க்கணும்னு சொல்லுவீங்க. ஆனா நான் டாக்டர்ல இருந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா உங்க மனத்துல என்ன நினைப்பீங்க தெரியுமா? உண்மையிலேயே சாமியுடைய அருளால அது குணமாகிடும் அப்படிங்கிற வார்த்தையை பெற்று நாம செய்யக்கூடிய மருத்துவத்தை அடைந்தோம்னா நிச்சயமாக நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க உள்ளத்துல இருக்க போய் தான் அந்த வாக்கை பெறுவதற்காக நீங்க வாங்க. அப்ப நான் சொன்ன வாக்கு உங்களுக்கு உண்மையா இருக்கும். அதுதான் முக்கியம். நான் குணமாக்கிறதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்துல எனக்கு கர்மாவும் விதியும் சரியாக இருந்து இந்த மகன் உன் ஆசீர்வாதத்தால் நல்லாயிருவானா அப்படின்னு ஒரு செய்தி எனக்கு தெய்வம் கொடுத்தாதான் நான் உன்னை குணமாக்கிட்டா நீ நல்லாயிருவன்னு நான் சொல்லலாம். அது இல்லாம எல்லாரையும் நான் குணமாக்கிறேன் செய்து சொன்னா அது வந்து தவறான. அதனால்தான் சில பேர்கள் பலமுறை நடக்கிறீங்க, பலமுறை வாரீங்க, சாமி கூப்பிட மாட்டேது, சில பேர்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் விஷயத்தை சொல்ல மாட்டேங்குது இல்லையா? அப்ப அதுக்குள்ள என்ன வாங்கியிருக்கு? கர்மா வாங்கியிருக்கு. அந்த கர்மம் தீர்றதோட நம்ம என்ன செய்யணும்? நம்ம கடவுளுடைய அருளுக்காக, கருணைக்காக நம்ம காரணம். இப்ப இந்த உடல் ரீதியானது இப்படி இருக்கும், மன ரீதியானது நிறைய இருக்கு. மன ரீதியா பாதிக்கப்பட்டவரும் நிறைய பேர் என் பிள்ளை சரியா தூங்க மாட்டேங்கான், நைட்டு எல்லாம் புலம்புறான், மனது பாதிக்கப்பட்டிருக்கான் ஐயா, அவனை சரியாக்கணும் இல்லையா? நீங்க சைக்காட்டிக் தொடர்பான மாத்திரைகள் வாங்கி கொடுக்குறாங்க, அந்த ட்ரீட்மெண்ட் அவன் வந்து ஆழ்ந்த தூக்கத்துக்கு வாரான்.
ஆனால் ஒரு பெரிய விஷயம் சொன்னா, ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு மாத்திரையை சாப்பிட்டு ஒரு மகன் சாப்பிட்டு தூங்கவில்லை என்றால் அதுவே அவனுக்கு பெரிய வைத்தியம். அதையே அவன் மைண்டுக்கு ஒரு பெரிய சுமையாக்கு. தூங்கணும்னு கொடுத்த மாத்திரையை சாப்பிட்டு ஒழுங்கா தூங்கிட்டான்னா அந்த நோயிலிருந்து விடுதலை ஆயிடும். இந்த நோயிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு தூக்கம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி மனோதத்துவ நிபுணர்கள் ஒரு பெரிய விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த ஆன்மீக ரீதியான விஷயம்தான் அப்படிங்கறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அது எப்படி சொன்னா, மனிதனுடைய ஆண் மனது அமைதியிலேயே உட்கார்ந்தது. ஆண் மனதுக்குள்ள போய் நம்ம கொஞ்சம் அமைதி அடைஞ்சிட்டோம்னா நம்முடைய புறமனதுல இருக்கக்கூடிய வலி, வேதனை, நோய் இப்படியெல்லாம் நம்முடைய மனதுல இருந்து அப்படியே விடுதலை ஆகும். ஆண் மனது ஆட்சி செய்ய ஆரம்பிக்கும். நம்ம பழைய நிலைக்கு போகும். இதுக்காக தான் இந்த ஆழ்நிலை தியானம், ஆழ்நிலை தவம், ஆண் மனதை உணர்த்தி காட்டுவது, ஆண் மனதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை வெளிப்படுத்துவது, இது எல்லாம் நம்முடைய ஆன்மீக நெறிகள்ல ஒன்று. மனிதனுடைய புறமனத்தை களைவது எப்படி ஒரு இருப்பாங்க. எனக்கு எங்க அப்பாவை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். இன்னொரு சொல்ல வீட்டுக்குள்ளேயே எனக்கு இருக்க முடியல, ரொம்ப சுமையா இருக்கு அப்படின்னு. வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல, சுமையா இருக்கு. வீட்டுக்குள்ள அந்த வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எதிர்பார்க்காம உனக்கு அந்த வீட்டுக்கு இருக்கிறது சுமையா இருக்கு. என்ன அர்த்தம்? அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன கண்டுபிடிக்கலாம்? இல்ல நம்ம மனோமா பார்த்தோம்னா அதை எதிர்பார்த்ததுக்கு அவருடைய மனநிலைக்கு மாறுபட்ட குணமுடையவர்கள் வீட்டுக்குள்ள கருத்து பேசுறாங்க. அது அவனுக்கு மன அழுத்தமா இருக்கு. அப்ப அது ஒரு சுமை. நம்ம பிள்ளைங்களை, மனைவி மக்களை நல்லா வாழ வைக்கணும்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு பணம் நிறைய வரணும், இவ்வளவு வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் சம்பாத்தி முடிப்போம், ஒண்ணுமே கையில இல்லை, இவங்கெல்லாம் நம்ம வாழ வைக்கணுமே அப்படின்னு அந்த பிள்ளைய பார்க்கும்போது ஒரு உணர்ச்சி, அந்த மனைவியை பார்க்கும்போது ஒரு வேற உணர்ச்சி. ஏன் இந்த பிள்ளைக்கு நம்ம சுமையை தீர்க்கணுமே, இவ்வளவு நம்ம காப்பாற்றணுமே அப்படிங்கிற அந்த ஆழ்மனதுல இருக்கக்கூடிய இந்த வேதனை உணர்ந்து சப்ஜெக்டுக்குரிய ஆட்களை பார்த்தோன்னு ஒரு டென்ஷன், அழுத்தம் கொடுக்கும். இவங்களுக்காக நம்ம எல்லாம் செய்ய வேண்டி இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துடும். இந்த ஃபீலிங் வரும்பொழுது அவனால அதை நிறைவு செய்ய முடியாம அவன் மனநிலைகள் பார்க்கப்பட்டுறான். ஆனா அவன் அதை எப்படி பண்றது? இருக்கிறதுக்கு தக்க பிள்ளைகளை சரி பண்ணணும், இருக்க செல்வத்துக்கு தக்க மனைவியை மனப்பக்குவத்தை உருவாக்கி வைக்கணும். இந்த மாதிரி சூழல்களை அப்படியே மனநிலைகளை ஒரு கவர் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்குள்ள போனோன்னு எனக்கு மனது சுமையா இருக்குன்னு சொன்னாங்க, அந்த எண்ணம் அவரை விட்டு விடுதலை ஆகும். அப்ப என்ன ஒரு கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காக அவன் முயற்சி செய்து அந்த முயற்சியில் கூட அவன் வீழ்ச்சி அடைந்து விட்டான் என்றால் அவனுக்கு ஒரு பெரிய சுமை இருக்கு. அப்ப வீழ்ச்சியான பிறகு வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா வாழவா சாகவான ஒரு முடிவு கொண்டுவான். மனித நிறைய பேர் அப்படி இருக்கான். ஆனா ஒரே ஒரு விஷயம், நம்ம வாழத்தான் பிறந்திருக்கோம். முயற்சி இன்றோடு முடியவில்லை, இன்றோடு உலகமும் முடியவில்லை. சரீரம் இருக்கு, அறிவு இருக்கு, மனது இருக்கு, எத்தனையோ ஜீவராசிகள் இந்த உலகத்தில் இருக்கு. யாருடைய துணையை வச்சோ, யாருடைய சக்தியை வச்சோ நின்றால் நிச்சயமாக உயர முடியும் என்ற ஒரு உணர்வு தத்துவம், ஒரு உள்ளத்தின் உண்மை தன்மை நேர்ந்து விட்டால் அவன் சூசைட் முயற்சியிலிருந்து விடுதலை. ஆனா அவன் ஆழ்ந்து சிந்திக்காம கட்டையா சிந்திச்சுட்டு போறான். இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கிடுவோங்கிற எண்ணத்துக்கு வா. அவன் நல்ல அறிவாளியே கிடையாது. பகவான் கொடுத்த உயிரை ஒழுங்கான கூடுதலில் ஏற்றி வைத்த இந்த உயிர் ஜோதியை அழிப்பதற்கு மனிதருக்கு ஒரு பொழுதும் உரிமை இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒழுங்கான கூடுதல் ஏற்றி வைத்தது யாரு? அந்த ஆன்மாவை இந்த கூட்டுக்குள்ள பிரிக்கிறது நமக்கு ஒரு பொழுதும் உரிமையே கிடையாது. அதை புனிதமாக வாழ வைக்கிறதுக்கு தான் நமக்கு ரைட் இருக்கு. வாழ வைக்கிறது எப்படி? நல்ல எண்ணங்களாக, நல்ல சிந்தனையாக, நல்ல செயல்களாக, உயர்ந்த பக்தியாக, தெளிந்த ஞானத்தான நம்ம நிச்சயமாக நம்ம ஆன்மாவை மகிழ வைக்க முடியும். ஏன் நம்மளை சேர்ந்தவங்களே நல்லாக்க வைக்க முடியும். ஏன் இன்னொரு உலகம் முடிஞ்சு கட்டையா ஒரு மனித முடிவு வரணும்? இதெல்லாம் அவங்களுடைய சைக்காலஜி பாயிண்ட். இதெல்லாம் அவங்க மன ரீதியாக பாதிக்கும். ஒரு பிள்ளை இருக்கு, நமக்கு ஒரு பிள்ளை, நம்ம ரொம்ப தளர்ந்து இருக்கோம், நம்ம ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கோம், போதுமான பணம் இல்லை, தந்தையார்கிட்டயே தாய்கிட்டயே நம்ம அதிகம் கேட்கறது தப்பு அப்படிங்கிற ஒரு உணர்வு படம் தன்னை அறியாம ஊற்றி இருக்கும். ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அது மனதுக்குள்ள அப்பா அம்மாட்ட கேட்கறதுக்கும் பயம், தனக்குள்ள இருக்கக்கூடிய வருமானங்கள் தீர்ந்து போயிடக்கூடாதுங்கிறதும் ஒரு பயம். இப்படி ஒரு 3 விதமான சூழல்ல அந்த முகம் வாடிடும். அந்த மனத்து வாடிடும். மனத்து வாடின அகமுள்ள வாடினால் முகம் வாடும். அகம்னா உள்ளம்,
உள்ள வாங்கிடுதுன்னா முகமும் வாங்கி அந்த உள்ளத்துக்கு எழுச்சி கொடுப்பது எப்படி? ஒரு தகுதியான ஒரு தகப்பன் பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார உங்களை வாழ வைக்கிறது தான் நான் இருக்கேன். நீங்க வந்து வருத்தப்படவே கூடாது. எது வேணாலும் நான் தந்துடுவேன். நீங்க எனக்கு திருப்பி தரணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிறது உங்களுக்காகத்தானே. நீ ஏன் வருத்தப்பட்டு இருக்க? அந்த வருத்தம் உனக்கு தேவையே இல்லை. உனக்கு என்ன லட்சியம் வேணுமோ கேட்டு அத்தனையும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை மனத்தை பக்குவப்படுத்தி ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் பக்கத்துல உட்காந்து பிள்ளைகளை சேர்த்தாங்க அந்த பிள்ளைகளை ஐஸ்வர்யமா வாழும். அந்த பிள்ளைகளுடைய மனதில் இருக்கக்கூடிய சுமைகள்லாம் தீரும். அப்படிப்பட்ட தகவல் கிடைக்காத பிள்ளைகள் வாங்கிட்டு இருக்காங்க. நல்ல தகவலுக்கு நல்ல பிள்ளைகள் கிடைக்காத தகவல்களும் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா ரெண்டுமே சரியா இருந்து விதி சரியில்லாம பேச முடியாம தயங்கி இருக்கக்கூடிய பெற்றோர்களும் ஒரு போல வந்தாலும் நீங்க ரொம்ப நல்லா ஆழ்ந்து சிந்திக்கணும். நம்மளால முடியாதது ஒன்னே ஒண்ணுதாங்க, மறுபிறவி நம்மளால இஷ்டப்படி எடுக்க முடியாது. உண்மையா? மறுபிறவி நம்ம இஷ்டப்பட்டு பிறக்க முடியாது, அது ஒண்ணுதான். ஆனா அதுக்கு இடையில நம்மளால என்னென்ன நன்மைலாம் செய்யணும் முயற்சி கூடாது, நிச்சயமாக நடக்கும். ஆனா காலதாமதமாகும் என்பதற்காக நீங்க வருத்தப்படக்கூடாது. நிச்சயமா நம்ம நினைச்சு நடக்கும். நம்முடைய உள்ளத்தினுடைய தன்மையும் உயர்வும் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு டிஸ்கரேஜிங்கான ஒரு பாட்டு, தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கக்கூடிய ஒரு பாட்டு. அந்த பாடல் யாரும் மனதிலையும் நிற்காது. நீ வாழ்ந்துவிடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு இருந்தா அந்த பாட்டை எல்லாரும் செவியிலையும் எங்கே இருந்து வருகிறது. எங்கே போய்விடும் காலமும் அது உன்னையும் வாழ வைக்கும். இந்த வார்த்தையை நீங்க கேட்டோம்னா சார் நம்ம ஏன் தளரணும், நம்ம வாழ்க்கா வழி இல்லை அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு சைக்காலஜியா தோன்றும். அப்ப இது வந்து பாசிட்டிவ், மனிதனை வந்து உயர்த்தி காட்டக்கூடிய வார்த்தை. இன்னொருத்த பாருங்க, நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏறவில்லை, நடந்ததையே நினைத்து விட்டால் மனதில் அமைதி இல்லை. இந்த பாட்டை கேட்டா உங்களுக்கு என்ன தோணும்? நினைக்கிறதா எத்தனை இருக்கப்பா, நம்ம நினைக்க நடக்காது போச்சு அப்படின்னு ஓயாம நம்முடைய மனது தாழ்ந்த மனப்பான்மையில் போயிட்டு இருக்கோம். அதனால்தான் கவிஞர்கள் உயர்தரமான நடிகர்கள் கூட மனிதனை தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்குள்ள பாடல்களையும் கதைகளையுமே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கவிஞர்கள் கூட நினைச்சிருக்காங்க. கீழே விழுந்துடக்கூடாது, மனிதன் வந்து தளர்ந்து விடக்கூடாது. உங்க மனது தான் நம்மளை வந்து வாழவும் வைக்கும், நம்மளை தாழவும் வைக்கும். அதை நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நீங்க எனக்கும் அடுத்தவரை பத்தி கவலைப்படுறத விட உங்களை நீங்க உணர்ந்து பார்த்தாலே போதும். நம்ம நல்லா இருக்கும். சத்தியாரை பற்றி கவலைப்படும்போது அடுத்தவன் என்னடா தப்பு பண்றான் அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதையும் கைவிட்டு நம்ம சரியா இருக்கோமா, நம்ம சரியா, நாம வந்து எடுத்த பிறவிக்கு சரியா இருக்கிறோமா. சில தவறுகள் நம்ம உள்ளத்துல இருக்கலாம், உடம்புல இருக்கலாம். அது வந்து தவிர்க்க முடியாத ஆசையாலேயோ உணர்ச்சி வசத்தாலேயோ நடக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனா இவைகளையெல்லாம் விட்டுட்டு சமூக நிலைக்கு நம்ம சரியாக இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு மனநிலையை நீங்க கொஞ்சம் கொண்டு வந்தீங்கன்னா நம்ம மனது மாதிரி ஒரு தெய்வீக மனசு உலகத்துல எதுவுமே இல்லை, எல்லாம் நமக்குள்ளதான். அதனால இந்த தாழ்வு மனப்பான்மை வீட்டுக்குள்ள போகும்போது எனக்கு எரிச்சலா இருக்கிறது சொல்றதுக்கு காரணம் இந்த மாதிரி காரணமா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு காரணம் இருக்கும். இவன் ஏதாவது ஒரு பெரிய தப்பு பண்ணிருப்பான், அந்த தப்பான நோக்கத்துக்கு மாறுபட்ட போனவுடைய வீட்டுக்குள்ள இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள போகிறதுக்கு இவன் அறியாமலே உடம்பு உள்ள பூசும். அப்ப அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய தவறு தான் அவங்க வீட்டுக்குள்ள போக முடியாம இருக்கிறதுக்கு காரணம், மன அழுத்தத்துக்கு காரணம். அந்த தவறை கழிப்பது எப்படி? தனக்கு மூத்த பெரியவர்கள்ட்ட கேட்டு இந்த பிழையை நீங்க மறந்துடுங்க, இந்த பிழையை உங்களுக்கு தீர்க்கிறதுக்கு நான் வழிவகுத்து தரேன், உங்களை சுத்தமான ஆக்குறேன், உங்க வீட்டுல நீங்க சுபிட்சமா இருங்கன்னு சொல்றதுக்கு ஒரு குரு ஒருத்தன் கிடைச்சாங்கன்னா அவன் அந்த வீட்டுல போறதுக்கு தடை இருக்காது, அவனை திருத்திடுவான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. என் பிள்ளைய பார்த்தோன்னே எனக்கு எரிச்சலா இருக்கு. ஒண்ணு, அந்த பிள்ளை நம்முடைய குலத்துக்கு மாறுபாடா நடந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா பெற்றோர்களையும் கூட பிறந்தவங்களையும் அந்த பிள்ளை எதிரியா நினைச்சிருக்கணும். இந்த 2 சப்ஜெக்ட்ல எது நடக்குதுன்னு ஆண்டு பாத்தீங்கன்னா அந்த பிள்ளையும் திருத்திருப்பான், அந்த குடும்பத்தையும் நான். அப்ப எல்லாமே எங்க இருக்குங்க? அவரோட மனதுல தோன்ற இடத்துல தான் இருக்கு, வேற எதிரியுமே கிடையாது. அதனால மனிதர் எண்ணங்களால் உயர வேண்டும், உயர்ந்த எண்ணமாகவே இருக்கணும், பரந்த மனப்பான்மையாகவே இருக்கணும். எதையும் உயர்வா நினைக்கணும். சாத்தியமா ஜெயிக்க முடியாத ஒண்ணு இல்ல, கடவுள்னு ஒரு சக்தி இருக்கு. காந்த போல நம்மளை இழுத்து வாழ வைக்கும், நம்ம இடங்கள் நிறைவேறும். அதனால இந்த முயற்சியை செய்வோம். ஆண்டவர் நமக்கு நல்லா இருக்கணும். எப்படியோ இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வந்து நெறிதவராம வாழ்ந்துதானே காட்டணும், அதுதானே நமக்கு தேவை. அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உள்ளத்துல வச்சுக்கிட்டு நம்ம மனதை வந்து தெளிவாக்கி பகவான் மனதை காணிக்கையாக கொடுத்தோம்னா சத்தியமா நம்ம ஜெயிக்கிறோங்க. அது எந்த சந்தேகமே கிடையாது. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாஞ்சாலி மாதிரி இருக்கீங்க. பாஞ்சாலி எப்படி? கிருஷ்ணா கிருஷ்ணா எப்ப கத்துனா?
சேலையை துச்சாதன வந்து சேலையை உரிக்கிறான். பாஞ்சாலி சிரமத்துல கொஞ்ச நேரம் இருந்தா சேலையை அவன் எடுத்து பிடிச்சிட்டான். இந்த பக்கம் எடுத்தான், இந்த பக்கம் எடுத்து பிடிச்சிட்டான். அதுக்கு அந்த உடம்பை கட்டி பிடிச்சிட்டான். அவளை இவன் இழுக்க முடியாது சொல்லி அதுவரை கிறிஸ்தர் கண்டுக்கிடவே இல்லை. அதையும் மீறி அவன் சேலையை உரியுதான். இனிமேல் இந்த சேலையை என்னால் காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு பாஞ்சாலி வந்தான். கையிலிருந்து மேல தூக்குறான். கிருஷ்ணா அவயம், கிருஷ்ணா அவயம், கிருஷ்ணா அவயம் தான். எங்கேயே வந்து கிறிஸ்தர் தெரிஞ்சுக்கிட்டு திரௌபதி தங்காள் இதோ வந்து விட்டேன் உன்னை காப்பதற்கு சொன்னான். கையில இருந்து மலை அளவுக்கு சேலையை கொடுத்தான். துச்சாதனை உறுதி ஊற்றி கீழே. உடனே பாஞ்சாலி கேட்டா, அங்கதான் தத்துவம் இருக்கு, புரிஞ்சுக்காங்க எல்லாரும், கதை நினைக்காது. கிருஷ்ணா நான் உன் தங்கச்சி இல்லையா? ஆமா. என் சேலையை உயிருக்கு முன்னாடி நீ வந்து என்னை பார்த்துக்க வேண்டாமா? என்னை காப்பாற்றணும். திரௌபதி நான் உறவு, பாசம், பற்று இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். யார் என்னை முழு மனதோடு சரணாகதி தத்துவமாக என்னை அழைக்கிறார்களோ அவர்களுக்கு உடனடியாக அவயம் வைத்தேன். நீ என்ன செய்தாய்? உன்னால காப்பாற்ற முடிஞ்சது உன் சேலையை நீயே இழுத்து பிடிச்ச, நீயே உன் உடம்பை கட்டி பிடிச்ச, நீயே தகுதியால காப்பாற்ற முடியும்னு நீ முயற்சி பண்ண. நான் என்ன சொன்னேன்? உன் முயற்சியெல்லாம் தீரட்டும், முடிந்த அளவுக்கு நீ காப்பாற்றி பாரு. அப்படி இல்லைன்னா நான் வாழணும்னு உட்கார்ந்து எல்லாம் உன்னால முடியாத முடிவுக்கு வந்து கையை மேல தூக்கி கிருஷ்ணா நீயே சரணம்னு சொன்னேன். இதோ வந்தேன், காத்து விட்டேன் தந்தாய். அது மாதிரி பக்திங்கிறது சரணாகதி. பக்திங்கிறது சரணாகதி. 1000 வேலை 1000 பேர் கருப்பசாமி நீ தான் எனக்கு தஞ்சம், நீ தான் என்னை காப்பாற்ற. அப்படி நீ சொல்லி எனக்கு இது நடக்காம இருக்கு அப்படின்னு சொன்னா என் கர்மம் என்னை தந்துகிட்டு இந்த கர்மாவை நீ தான் விளக்கணும், எனக்கு வழிகாட்ட வழியை நீ தான்பான்னு சொல்லி கர்த்தாவியை நீங்க உள்ளத்துக்குள்ள நினைச்சு பாருங்க. அவரை மாதிரி ஒளிமுகத்தை தெய்வம் சொல்றாங்க. கடவுளுக்கு ஒரு சக்தி எல்லாரும் இருக்கு. அதனால உங்களுக்கு கண்டுகிற தெய்வம் நமக்கு கிடந்து கர்மதாங்கிற அவதாரத்தை நம்ம கொண்டுகிட்டு இருக்கோம். ஆனந்தமா வழங்குவோம், மனதை மாத்திலான்னு வைப்போம். ஈந்தராகி கர்மதாகி நம் இதயத்திற்குள் துவப்போம். ஏதோ ஒரு வாழ்க்கை என்று வாழ்த்துவோம் வழங்குவோம்.